கற்றவர்கள் நிரம்பி வாழக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில், கடல் அலைகள் தாளாட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில், நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் நாஞ்சில் நாட்டில், ஒழுகினேஸ்வரி என்ற கிராமத்தில், ஒரு சாதாரண கிராமத்தில், ஒரு மிகச்சாதாரண குடும்பத்தில் பிறந்த மனிதன் திரையுலகை தன்னுடைய கைவசப்படுத்தக்கூடிய அளவுக்கு தன்னுடைய ஆற்றலாலும் அறிவாலும் ஆளுமையாலும் மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகராக விளங்கினார். தமிழகத்தை ஆட்சி செய்த 4 முதலமைச்சரோடு நெருக்கமான தொடர்பில் இருந்த ஒரே நகைச்சுவை நடிகர் யார் என்று சொன்னால் கலைவாணர் NS கிருஷ்ணன் என்று சொல்லலாம். பெருந்தலைவர் காமராஜரோடு நெருக்கமான தொடர்பில் இருந்தார். அறிஞர் அண்ணாவோடு மிக நெருங்கிய தொடர்போடு இருந்தார். மக்கள் தலைவன், மாசற்ற தலைவன், உள்ள தலைவன், புரட்சி தலைவர் MGRோடு மிகவும் நெருக்கமாக இருந்தார். கலைஞரோடு மிகவும் நெருக்கமாக இருந்தார். திரையுலகத்தில் MGRை அறிமுகப்படுத்திய பெருமைக்கு சொந்தக்காரர் கலைவாணர் NS கிருஷ்ணன் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆடிய முல்லைக்கு தேரை கொடுத்தான் பாரி, வாடிய மயிலுக்கு போர்வையை கொடுத்தான் பேகன், செத்தும் கொடுத்தான் சீதக்காதி, தான் செய்த தவறுக்கு தங்கையே துண்டித்து போட்டான் பொற்கை பாண்டியன், நீதி நிலைத்திட ஈன்ற மகனையே தேரேற்றி கொண்டான் மனுநீதி சோழன், தனக்கு கிடைத்த அதிசய நெல்லிக்கனியை அதிகமான ஔவைக்கு கொடுத்தான், கட்டை விரலை குருதட்சணையாக ஏகலைவன் வெட்டி கொடுத்தான், கவசகுண்டலத்தோடு காதையே அறுத்து கொடுத்தான் கர்ணன் என்றெல்லாம் நான் இலக்கியத்தில் படித்திருக்கிறேன். அத்தனையும் கட்டுக்கதைகள் தான், கற்பனை கதைகள் தான், புனைவுகள் தான் என்று கருதினேன். ஆனால் நகைச்சுவை மன்னன் கலைவாணர் NS கிருஷ்ணனுடைய செயல்பாடை பார்க்கும்போது அவைகளெல்லாம் கட்டுக்கதைகளும் அல்ல, கற்பனை கதைகளும் அல்ல, காலம் கடந்த உண்மைகள் என்று கருத தோன்றுகிறது. காரணம், திரையுலகில் அவர்களுக்கு வாய்ப்பு குறைந்த போது அவருடைய எஞ்சிய காலத்தை அவருடைய சொந்த வீட்டில் ஒழுநேசையில் கழிக்கக்கூடிய காலகட்டத்தில், மிகவும் வறுமையான காலகட்டத்தில் கழித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட அவருடைய நகைச்சுவை உணர்வு அவரை விட்டு போகவில்லை. சிந்தாதிரிப்பேட்டையில் அவர் தாமசிக்கக்கூடிய வீட்டில் ஒரு நாள் அவரை சந்திப்பதற்காக கவியரசர் கண்ணதாசன் வந்து சந்திக்கின்ற போது மிகப்பெரிய அடைமழை சென்னையில் இருந்திருக்கின்றது. அண்ணா வீடெல்லாம் ஒழுகி கொண்டல்லவா இருக்கிறது என்று சொல்லி கண்ணதாசன் கேட்டிருக்கின்றான். அந்த சூழலிலும் கூட கண்ணதாசனை நகைச்சுவை, தம்பி நான் பிறந்ததே ஒழுகினேசேரியிலா என்று சொல்லியிருக்கிறார். அதுபோன்று ஒரு முறை வீட்டை ஜப்தி செய்வதற்காக கோர்ட்டிலிருந்து ஆமினா வந்து தண்டாரம் போட்டிருக்கின்றார். அங்கே என்ன என்று பார்த்திருக்கின்றார். கோர்ட்டிலிருந்து உங்களுடைய வீட்டை அட்டாச் பண்ணுவதற்கெல்லாம் வந்திருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார். அதற்கு கலைவாணர் கூறியிருக்கின்றார், வேறு ஒன்றுமில்லை, அவர்களுக்கு நமக்கு பயங்கர அட்டாச்மெண்டடா என்று சொல்லி. அதுபோன்று அவ்வளவு துன்பத்திலேயும் துயரத்திலும் அவருடைய நகைச்சுவை உணர்வு குறையவில்லை. அது மட்டுமல்ல, திரைப்படங்களில் கூட அவர் மக்களை சிந்திக்கவும் வைத்தார், சிரிக்கவும் வைத்தார். வெறும் சிரிப்பு மட்டுமல்ல, அவருடைய ஒவ்வொரு சிரிப்பிலும் சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் இருந்தது என்பதை அடித்து சொல்லலாம், ஆணித்தரமாக சொல்லலாம். என்றென்றைக்கும் இந்த நகைச்சுவை நடிகர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதில் எந்த விதமான ஐயமில்லை. உலகத்திலே 2 சிரிப்பு நடிகர்களுக்குத்தான் சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று சார்லி சாப்ளினுக்கு, மற்றொன்று கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களுக்கு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தென்னிந்தியாவினுடைய சார்லி சாப்ளின் என்ற பட்டத்தை உங்களுக்கு தருகின்றேன் என்று சொன்னபோது, வேண்டாம், அந்த பட்டத்தை எனக்கு தந்த அவருடைய பெயரை நீங்கள் கெடுக்க வேண்டாம் என்று சொல்லிய ஒரே மனிதன் யார் என்று சொன்னால் கலைவாணர் NS கிருஷ்ணன் தான். வரலாறு இந்த மகத்தான மனிதனை வாழ்த்தட்டும், வணங்கட்டும், வரலாற்றினுடைய வழித்தடங்கள் நினைத்து பார்க்கட்டும், நெஞ்சில் சுமக்கட்டும்.